வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இந்த கோர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நிறைய சேஞ்சஸ். டிவி பார்க்கறது தான் வந்து மெயின் ஆட்டிடியூட் மாறாமல் இருந்தது. ரெஸ்பெக்ட் ஓரளவுக்கு நல்லா கொடுக்குறாங்க. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் சேஞ்சஸ் பார்த்தீங்க? ஜாயின் பண்ணி ஒரு 2 monthsலேயே வந்து கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க. ஃபோர்த் கிளாஸ் அட்டன் பண்ணோடையும் அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு 1 monthக்குள்ளேயே நாங்க வந்து பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்க்குலாம் இந்த ஆஃப் எல்லாம் 1 hourல அத்தனை போர்ஷனும் படிச்சு முடிச்சுட்டு எனி டைம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு ஒரே டவுட், முதல்ல இருக்கிற விட எல்லா வகையிலுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எல்லா வகையிலும் ஒரு சேஞ்ச் தெரியுது. அகாடமிக் சைடும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. நாங்க ஃபுட்டு மெயின் சாப்பிடவே மாட்டோம். ஓகே. மெயின் நாங்க அதை தான் டார்கெட் பண்ணி வந்தோம். இப்போ வந்து நல்லா சாப்பிடுறான். Very அம்மா good. இது வேணும் கேட்டும் வாங்கி சாப்பிட்றோம். எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க, காய் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். அந்த ரொம்ப படிச்சு சீக்கிரமா மெமரி ஆகுது. Okay. 1 hourல படிக்கிறது 30 minutesல மெமரி ஆகுது. எஸ்ஏ எல்லாம் வந்து 1 hourல படிக்கிறது 30 minutes. வாவ், வண்டர்ஃபுல். ஸோ இந்த வியூ நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட சொல்றது உண்டு, பிரெயின் ட்ரெயின் ப்ரோக்ராமுக்கு அப்புறமா குழந்தைகளோட ஸ்டடி டைம் வந்து நிறையவே குறைஞ்சிருக்கு. ஸ்கூல்ல இருந்து ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு என்ன பண்ணீங்க அப்படி கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் இது வந்து எங்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் வந்து விட்னஸ் பண்றது உண்டு. அதாவது எல்லாரும் கூடிய ஒரு இணக்கமா போகக்கூடிய ஒரு மைண்ட் வந்து வந்துடுது இந்த குழந்தைகளுக்கு. அதே மாதிரி விட்டு கொடுக்குற தன்மை வருது. அதே மாதிரி வந்து சிப்ளிங்ஸ் கூட வந்து சண்டை போடுறது இல்லை, நல்ல புரிதலோட இருக்காங்க, ஒருத்தங்க விட்டு கொடுத்து இருக்காங்க. அந்த மாதிரியான நிறைய பேரண்ட்ஸ் விட்னஸ் பண்ணிருக்காங்க. உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு இந்த கிளாஸுக்கு அப்புறமா? எனக்கு ஸ்டடீஸ்ல நல்ல சேஞ்ச் தெரிஞ்சது. அப்ப குழந்தைங்க படிக்கலைங்கிற ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான் எனக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை. வேற டிராயிங்ல அதாவது போகணும், அடுத்த லெவல் நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஆயிடுச்சு. அண்ட் பிஹேவியர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 35 எடுத்துட்டு இருந்தா 70 80 அந்த மாதிரி. முதல்ல வந்து ஹோம்ஒர்க்ஸ்னா வந்து எனக்கு முதல்ல புரியாது மேம். இப்போ வந்து என்னால் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் எக்ஸசைஸ் பண்ணதுனால. உனக்கு இப்ப ஏன் வந்து இப்ப எல்லாரும் கூட ஜாலியா பேசணும்னு தோணுச்சு? முன்னாடி ஏன் தோணல? முன்னாடி வந்து எனக்கே தெரியல, பேசணும்னு தோணல, ஆனா இப்ப தோணுது. எல்லார் கூடயும் பேசணும்னு தோணுது, எல்லார் கூடயும் பேசணும்னு தோணுது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும்னு தோணுது. ஸோ இது வந்து அவளாவே சொல்லும்போது அந்த போல்ட்னஸ் நான் வந்து எனக்கே ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இன் ஹர். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா, முதல்ல என் குழந்தைக்கு நான் எது சொன்னாலும் புரியாத மாதிரியே எனக்கு இருக்கும், ஆனால் இப்போ வந்து கரெக்டாக என்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்னஸ் பண்ணுவாங்க. இது கொண்டு வரக்கே வந்து ரொம்ப சிரமம் இருந்தது. ஏன்னா எப்படி ஒன்று இந்த அடுத்த ரேஜுக்கு கொண்டு போகிறோம், அவனோட இது வந்து இந்த அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. எல்லாமே அவனுடைய நெகட்டிவாக இருந்தது. இப்போ கிளாஸ் போனதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு வந்திருக்கு, மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற. ஸோ டியா எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மற்ற அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு டியா கிளாஸஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி வகுப்புகள் தேவைங்களா? கண்டிப்பா தேவை. எந்தெந்த விஷயத்துக்காக தேவை? அவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியல, என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தெரியல. இப்போ கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் ஓகே இவனால இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக அவங்களோட டேலண்ட்டை வெளியில கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி வகுப்புகள்லாம் தேவைப்படுது. இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் நோண்டுவாங்க, அடிப்பாங்க. நம்ம நினைப்போம் அது சின்ன விஷயம். நோ அவங்க அது பிரெயின் டிஸ்டர்பில் தான் பண்ணுறாங்க. கரெக்டாக அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் போயிடும். நோ கவுன்சிலிங், நத்திங். நம்ம குழந்தை ரொம்ப அழகாக தெரியும். நமக்கு என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கையில்? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஐபிஎஸ், டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டியா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா? எஸ் மேம். கண்டிப்பாக ஆயிடுவியா? ஸோ வருங்கால ஐபிஎஸ் கூட நான் உட்காந்துட்டு இருக்கேன். வித்தியாசங்கள் தெரியுது. அண்ட் ஆல்சோ சொசைட்டியில் குழந்தைகளோட இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு தனித்துவம் தெரியுது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. கண்டிப்பா. ஸோ வாட் பேரண்ட் அதுதான் ஒரு சந்தோஷம். கண்டிப்பா நம்ம குழந்தை தனித்துவம் மிக்கவனா இருக்கணும் தானே நம்ம நினைக்கிறோம். எண்ட் ஆஃப் தி டே நம்ம அதான் அதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். ரன்னிங் ஹியர் நம்ம குழந்தை நமக்காக இல்லாம அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி காட்டுறான். ஒரு 10-15 குழந்தைங்க இருக்கிற இடத்துல அவன் தனியா ஒரு நேம் எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க? அவுட் ஆஃப் 100 டியாக்கு எவ்வளவு மார்க்? 100 100 மார்க். அந்த அளவுக்கு டியா உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு.